சொந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் ஏதாவது ஒன்று உடஞ்சிச்சுன்னா அதுக்கான செலவு இப்படின்னு எல்லா செலவையும் நம்ம தான் பார்த்தாகணும். அதுவே வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை மந்த்லி கொடுத்தா மட்டும் போதும். அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது அட்வான்ஸ் காசை திரும்பி வாங்கிட்டு போனால் மட்டும் போதும். ஸோ சொந்த வீடா இல்லை வாடகை வீடா எது பெஸ்ட்டுன்னு பார்த்துலாமா? நான் ஒன்றும் இங்கே வீடு விற்கலாம் வரல, இதை பேஸ் பண்ணி வந்த படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு த பில்டப் சினிமாஸ் மாமி. ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறது எவ்வளோ நிம்மதி அப்படிங்கிறது வாடகை வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாகவே தெரியும். அதே மாதிரி இந்த படத்துலையும் வாடகை வீட்டில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. 3BHKல ஒரு நல்ல வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய கனவாகவே இருக்கு. அந்த வீடு வாங்குறதுக்காக இந்த ஃபேமிலி மொத்தமும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்காக எவ்வளோ வழிகளை தாங்குறாங்க, அதுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ்லாம் பண்றாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. வீடுங்கிறது மரியாதை இல்லையா? ஸோ இதை மட்டுமே காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க இதை மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி அவங்க என்ன மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்றேன். அட்ஜஸ்ட் பண்ணியே லைஃப்பை ரன் பண்ற அப்பா சரத்குமார். வாசல்ல ஒரு போர்டு, வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. அந்த அப்பாவுக்கு ஏத்த மாதிரி ஃபேமிலியை புரிஞ்சுக்கிற அம்மா தேவயானி. நல்லா வரணும், எல்லாம் சக்சஸ் ஆகணும். நீங்க வீடு வாங்குறது முக்கியம், இன்னும் கொஞ்ச நாள் தானே. சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காகவே பிறந்த தங்கச்சி மீதா ரகுநாதன். நம்ம ஏரியாலே வீடு வாங்கணும், உனக்கு அதானே ஆசை. நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பையனா சித்தார்த். எனக்கு 34 வருஷம், அப்பாக்கு அதுக்கும் மேல. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஓகே, சித்தார்த்தோட கேரக்டர் மட்டும் அந்த அளவுக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா கஷ்டப்பட்டா ஜெயிக்க முடியாது, நம்ம எவ்வளவுதான் ஒரு விஷயத்துக்கு மேல எஃபெக்ட் போட்டாலும் அதை நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவரோட கேரக்டர் இருக்கும். இது என்னால ஏத்துக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, நாம ஒரு விஷயத்துக்காக முழுசா ட்ரை பண்ணோம் அப்படின்னா என்னைக்கு இல்லைனாட்டும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஷயம் நமக்கு கிடைச்சிரும். ஆனா இவர் கேரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு சொல்லுவாங்க. அவர் அப்படி என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத படத்துல காட்டவே இல்லை. இதனாலேயே அந்த கேரக்டர் மேல அந்த கவனம் சுத்தமா போயிருச்சு எனக்கு. அது அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இதுதான் படத்தோட ஃபர்ஸ்ட் மைனஸாவே இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா படத்தோட ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஸ்டோரி நல்லா ஸ்டார்ட் ஆனாலும் படம் செகண்ட் ஹாஃப்க்கு மேல லேக் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த படத்துல ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வந்தாங்களோ அதை விட்டுட்டு செகண்ட் ஹாஃப்ல அப்படியே நிறைய விஷயத்துக்கு மாறி மாறி போயிட்டு இருந்துச்சு. லவ், வேலை கிடைக்கல, அப்படி இப்படின்னு மாறி மாறி போயிட்டு இருந்ததுனால இந்த கதை நல்ல விதமா போய் முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். முக்கியமா சொல்ல போனா இந்த படத்தோட கிளைமேக்ஸை சொல்லணும்னா, இந்த படத்தை நான் ஃபுல்லா பார்க்கும்போது கூட எனக்கு தெரியல. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது நாம இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு பெரிய சீரியல் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ஒரு ஃபீல தான் இந்த படம் கொடுத்துச்சு. உனக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்ல? அதோட முடிஞ்சுதான் பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல. இந்த படம் கடைசியில ஒரு சீன் வரும். அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு அதுவும் கிளைமேக்ஸோட சேர்த்து தான் வரும். அந்த சீனை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆட பார்க்கும்போது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. படம் பார்த்த எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அப்படியே சூரியவம்சம் படம் பார்த்த மாதிரியே இருக்குப்பா. ஒரு 7 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். சார் 7 காமெடி பண்றீங்க. ஓகே, 3BHK படத்தோட பிளஸை பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த படத்துல பிளஸ்ன்னு பாத்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங் தான். எந்த கேரக்டர் எழுதுனாங்களோ அந்த கேரக்டருக்கு அப்படியே செட் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். முக்கியமா சொல்ல போனா சரத்குமார் சார் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ஐயா படத்துல பார்த்தது, ஐயா படத்துல பார்த்தீங்கன்னா அப்பா கேரக்டர் ரொம்ப அமைதியான ஒரு ஊர் தலைவனா வருவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3BHKல ஒரு சட்டிலான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டா கண் கலங்கிச்சு தான் சொல்லுவேன். அந்த அளவு நல்லா நடிச்சிருந்தாரு. அப்பா மாதிரி ஆயிராத, என்ன மாதிரி ஆயிராதப்பா. அதுக்கப்புறம் தேவயானி மேம் நான் ரீசெண்டா இந்த படத்துல பார்க்கல, இப்பதான் அந்த படத்துல பாக்குறேன். இவங்களுமே அவங்களுக்கான கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சித்தார்த்துக்கு தங்கச்சியை வர மீதா ரகுநாதன், அவங்க செகண்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இவங்க இந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நல்ல ஆக்டிங் ஸ்கில் இவங்களுக்கு இருக்கு. இவங்க தொடர்ந்து நிறைய பேர் நடிக்கணும். ஆசை, கனவு எல்லாம் போட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயினா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு சித்தார்த்தோட கேரக்டர் தவிர பாக்கி எல்லா கேரக்டருமே பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. இதை ரிஜெக்ட் பண்றீங்களா சார்? லைஃப் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல.
8 தொடர்கள் படத்தை எடுத்த ஸ்ரீ கணேஷ் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த படத்து மேல எனக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. நல்ல ட்ரை தான், நல்லா பண்ணியிருக்காரு. மேபி அடுத்த படம் நல்லா பண்ணுவான்னு நம்புவோம். எவ்வளோ ரிஜெக்ஷன் ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், உழைச்சிக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது நல்லா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவி தான். ஒன் டைம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த வீடு கிடைச்சிட்டா அப்பா சந்தோஷப்படுவார்ல. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பில்டப் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.